நாம சமத்துவ வளைகாப்ப மக்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம லேச்சா உள்ள போய் இங்க இருங்க, இந்த உச்சநீதிமன்றம் ஆண்களும் பெண்களும் சமம் அப்படிங்கிறத கல்வியாவே கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வீட்டில் ஆண்களும் பெண்களும் சமம் தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குமா நம்ம பிள்ளைகாரர்களுக்கு? நீங்க என்ன பண்ணுதியே அப்படின்னு கேட்டோம். மழை பதில எழுதி தாங்க கொடுக்கல, சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும்னு நடத்துவாங்க, பசங்கன்னா எப்படி வேணா இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. வீட்டிலே அதை நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஏன்னா அப்பதான் வெளியில போகும்போதுல ஒரு பொண்ணை பார்த்தோம்னா தப்பான பார்வை வராது. ஆண் பிள்ளை பெண் பிள்ளை ரெண்டும் சமம் தான். பெண்ணுக்கு என்ன உரிமையோ அதே மாதிரி தான் ஆணுக்கும் கொடுக்கணும். ஆமா, உண்மைதாங்க. எல்லாருமே ஒரே உயிரினம். ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் பாகுபாடு இல்லாம வளர்க்கறது ஃபர்ஸ்ட் பெற்றோர்களோட கடமை. நம்ம சின்ன குழந்தை வளரும் போதே நம்ம அதை கடைபிடிக்கணும். கண்டிப்பா 5 விளையாடுது 50 விளையாதுன்னு சொல்லுவாங்க. பெண் பிள்ளையா இருந்தாலும் ஆம்பளை பையன் சரிநிகர் சமமா வேலையை பகிர்ந்து செய்யணும். பையன் தான் காப்பாற்றுவாங்கிறது இல்லை, பொம்பளை பிள்ளைங்களை பின்னாடி நம்ம பெற்றோர்களை காப்பாற்றுவாங்க. ஸ்கூல் எஜுகேஷனில் கொண்டு வரது மட்டும் பத்தாது, அதை ஒவ்வொருத்தவங்க தனிப்பட்ட முறையில் செயல்படுத்தணும். ஆணும் பெண்ணும் சமம் தான் அப்படின்றது தமிழ்நாடு அரசு நிறைய திட்டங்கள் மூலயமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை இன்னும் சிறப்பாக செய்யணும். ஆணும் பெண்ணும் இருவரும் ஒன்றாக இணைஞ்சு இதை பாதுகாக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். பள்ளி கல்வித்துறையை காட்டிலும் பெற்றோர்கள் தான் முக்கியமான கடமை. இந்த வேலை பையன் செய்யணும், அந்த வேலை பொண்ணு செய்யணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இது பாடத்திட்டத்திலையும் கொண்டு வரது நல்ல ஒரு விஷயம்தான். அதனால் சமமாக தான், கல்வியிலையும் அப்படியே தான் சமமாக தான் படிக்க வைக்கிறோம். எல்லாமே அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம்.